நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, குரு பெயர்ச்சி பலன்கள். 2025ஆம் ஆண்டு மே மாதம் சரியாக 14ஆம் தேதி நள்ளிரவு 10:30 மணிக்கு குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிருகசீஷம் ரிஷபராசி 2ஆம் பாதத்திலிருந்து மிதுன ராசிக்குள் மிருகசீஷம் 3ஆம் பாதத்துக்குள் பயணம் செய்ய போகிறார். அப்போ குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்லும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, என்ன விதமான முன்னேற்றங்களை சந்திக்கப் போகிறோம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானுடைய செயல்பாடுகள் என்ன, அதாவது மாதக்கோள்கள் என்று கணக்கிடும் போது கிட்டத்தட்ட சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சந்திர பகவான், இவர் 4 கிரகம். அப்போ இந்த கிரகங்கள்லாம் மாதக்கோள்கள். இதில் வருடக்கோள்கள் என்று கணக்கிடும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவான், அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான், அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பகவான், சுக்கிரன், சூரியன், புதன், சந்திரன், செவ்வாய், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதக்கோள்கள் அப்படிங்கிறது கணக்கு. இந்த வருடக்கோள்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த 3 கிரகங்கள் வலிமையான கிரகங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய முன்னேற்றத்தை, ஒரு லாக், அவர் செஞ்ச கர்ம வினைப்படி அவருக்கு லாக் ஏற்படுத்த வேண்டும் என்று பார்த்தால் இந்த 3 கிரகங்களுடைய வலிமை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சனி பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம், ராகு கேது பயிற்சி என்றாலே மிகப்பெரிய ஒரு பதட்டம், ஆனால் குரு பயிற்சி என்றாலே மிகப்பெரிய சந்தோஷம். இதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. அப்போ குரு நமக்கு எங்கே வரப்போகிறாரு, நம்மளுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு வரப்போகிறாரு, குரு பார்வை நமக்கு கிடைச்சிருச்சா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னாலே குரு பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும்னாலும் குரு பார்வை ரொம்ப அவசியம். அப்போ சந்தோஷம், மகிழ்ச்சிகள் என்று பார்க்கும்பொழுது மக்கள் மனதில் இருப்பது குரு பகவானே. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு செல்கிறார், அவருடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக விரிவாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் உங்களுடைய தெரிந்த நபர்களுக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் கொடுக்க தான், அதாவது உங்களுடைய மனதில் உள்ள ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பதிவிடலாம். ஏன்னா நம்ம சொல்கிறது பொது பலன்களை திரும்பியும் சொல்கிறேன். இது உங்களுடைய லைஃப்பில் 20% கிடைக்கிற ஒரு பூஸ்ட், அவ்வளோதான். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சொல்லி இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் கிட்டத்தட்ட 70 to 80% தான் அந்த ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண முடியும். இந்த 20% ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் முழுமையாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நினைத்த விஷயங்களை, மனதில் உள்ள விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடிய, அதை முடித்து காட்டக்கூடிய ஆற்றல் எப்பொழுதும் உள்ள ராசி மேச ராசி. எந்த இடத்துல இருந்தாலும் நான் தனித்து தெரிய வேண்டும், என்னுடைய திறமையை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு, அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு தன்னுடைய அனைத்து விதமான விஷயங்களையும் முழு முயற்சிகளையும் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட நபர்கள் தான் நீங்கள். அப்படிப்பட்ட ஆற்றல், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருந்தும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 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 வருடமாக, மேக்சிமம் ஒரு 1.5 வருடம்னு வச்சுக்கோங்களேன், 1.5 வருட காலமாக பொருளாதார நிலையில் மிகப்பெரிய சிக்கல், மிகப்பெரிய தாக்கம், குடும்பத்தில் ஒற்றுமை என்பது மிக குறைவு அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்கள் கடந்த காலங்களில் சந்தித்து வந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் கடந்து ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை எப்பொழுது ஏற்படும், பொருளாதார நிலையில் எப்போ ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற ஏக்கத்துடன் செயல்பாடுகளை செயல்படுத்தி கொண்டிருக்கும் அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து, அதாவது ரிஷப ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயணிக்கிறார். ஸோ 3ஆம் இடத்தில் குரு பகவான் போவதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது? மிகப்பெரிய மாற்றம் வந்துருமா?
லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வந்துருமா, நீங்கள் எதோ சொல்ல வரீங்க, கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஸோ பொது பலன்கள் அடிப்படையில் பார்க்கும்பொழுது, குரு பயிற்சியின் பொது பலன்கள் அடிப்படையில் பார்க்கும்பொழுது, இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். பொருளாதார விஷயங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் பட்ட கவலைகள், எவ்வளோ ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் நீங்கள் அதையும் சமாளித்து வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த நிலையிலேருந்து நீங்கள் பெருமூச்சு விடலாம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து கடந்து 3ஆம் இடத்துக்கு போவது உங்களுடைய முயற்சிகளில் பலவிதமான மாற்றங்களை கொடுக்க போகிறது. கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான ஒரு வாய்ப்பை குரு பகவானுடைய பார்வை மூலமாக நீங்கள் உண்மையாகவே பெறுவீங்க. அதே போல் பிரிந்த கணவன் மனைவி, புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்த உங்களுடைய கணவனாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், உறுதியாக உங்களுடன் சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனால் பேச மாட்டேங்க, எங்களுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு இணக்கமான பேச்சு இல்லை, ஒரு உண்மையான ஒரு சந்தோஷமாக ரியாலிட்டியாக 2 பேருக்குள்ளே அந்த அன்பு இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயத்தில் எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுது. ஸோ அந்த நிலை மாறுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு சொல்வது என்னென்னா, உறுதியாக அந்த நிலை மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிகழப்போகிறது. இவ்வளோ நாட்களாக பொறுமையாக நீங்கள் இருந்ததே பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு வேகத்தில் எடுக்கிற முடிவு, வேகத்தில் எடுக்கிற விஷயங்கள் அப்படித்தான் நீங்கள் செயல்படுவீங்க. ஆனால் இந்த ஒரு வருட காலமாக உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கீங்க. ஸோ அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுமாங்கல்ல, அந்த எல்லையை தான் இப்போ நீங்கள் தொட போகிறீங்க. ஒரு மாற்றத்துக்குரிய எல்லை, அதில் பிரச்சனைக்குரிய எல்லை கிடையாது, மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய ஒரு எல்லையை நீங்கள் தொட போகிறீங்க. உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையாக போகுது, பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றம் வரும், வேலை இடமாற்றத்துக்குரிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. கடன் சுமையிலிருந்து உறுதியாக நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு செயல்படுத்த போகிறார் என்று சொல்ல முடியும். குலதெய்வ கோயிலுடைய அனுகூலம் கிடைக்கல, என்னுடைய குலதெய்வம் எனக்கு இருக்கானே தெரியல, எல்லாருமே சொல்கிறாங்க குலதெய்வத்தின் சக்தி இருந்தால் எதையுமே வெல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய குலதெய்வம் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, இனிமேலாவது நான் குலதெய்வத்தோட ஒரு அந்யோன்யமாக இருக்க முடியுமான்னா உறுதியாக இருக்க முடியும். உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வம் தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்க கூட யாராவது உங்களுடைய பெரியவர்கள், யாராச்சும் உங்கள் சொந்த பந்தத்தில் உங்களுடைய முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட நபர்கள் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, குலதெய்வம் இதான்ப்பா, இந்த கோயிலை போய் கும்பிடு அப்படின்னு சொல்லி சொல்வதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படுது. இந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரு அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்காரு. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்காரு. அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்காரு. அப்போ இந்த 7, 9, 11 இந்த 3ம் உங்களுடைய வாழ்க்கை என்ன விஷயத்தை உணர்த்த போகுதுன்னா, திருமணம் நடக்கவில்லை, பல வருடமாக திருமணம் நடக்கவில்லை என்று வருத்தப்படுபவர்களுக்கு திருமணம் நடத்துவது வைப்பதற்கான சூழ்நிலைகளை குரு பயிற்சி மூலமாக பெற முடியும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக சொத்து எதுவும் கிடைக்கல, அல்ல சொத்து கேஸில் நடந்துக்கிருக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு பங்காளிக்குள்ளே ஒரு விவாதங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக, யாருக்கும் பாதகம் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்கப்படும். அதுபோல் உங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அப்பா மகன் உறவு நல்லாயிருக்கும். உங்கள் அப்பாவின் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய அறிவுத்திறன் வளரப்போகுது. எந்த விஷயமும் எடுத்தாலும் எடுத்த விஷயங்களை இனிமேல் வெற்றிக்குரிய விஷயங்களை இனிமேல் நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. பணப்புழக்க வழக்கங்கள் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு டைவர்ஸ் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை கணவரோ மனைவியோ விட்டுட்டு வாழ்கிறவங்களுக்கு உறுதியாக 2வது திருமணத்துக்கான பாக்கியத்தை குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் முயற்சி செய்து சரியான முறையில் கரெக்டான செயல்பாடுகள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய
வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்க போது. மாணவர்கள் படிப்பில் சூப்பராக வர போகிறீங்க. அதுவும் இந்த வருடம் நம்மளுடைய மேசராசி மாணவர்கள் முதன்மையான மாணவர்கள் என்று ஒரு பேரும் புகழும் வாங்குவதற்கான அமைப்புகள் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. படிப்பில் முழு கவனம் செலுத்துங்க. அதேபோல் நம்மளுடைய மேச ராசி பெண்களுக்கு குடும்பத்தில் மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். பொருளாதார நிலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய மாமனார் மாமியார் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்டாக நடத்துவாங்க. இவ்வளோ நாளாக ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணி ஒரு ஒரு சில மன அழுத்தங்களை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அழுத்தங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக குரு பெயர்ச்சி இருக்க போகுது. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா இந்த முறை கிட்டத்தட்ட மேசராசிலிருந்து கடகராசி போகிறாரு. கடகராசிலிருந்து பலபடியும் என்ன பண்ணுவார், வக்கரமாகி நம்மளுடைய மிதுன ராசிக்கு வருவார். அதனால் என்னென்னலாம் இல்லை, என்னென்னலாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிங்கன்னா அத்தனை விதமான வருத்தங்களையும் அத்தனை விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்கி குரு பகவான் உங்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பான செயல்பாடுகளை செய்து தர போகிறார். உங்களுடைய வீரமும் உங்களுடைய விவேகமும் உங்களுடைய செயல்பாடுகளும் வெற்றிகரமான ஒரு தன்மையை உருவாக்கி தரப்போது. பெரியவர்களின் ஆசீர்வாதம் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாகவும் உங்களுடைய தாய் தந்தையின் ஆசீர்வாதம் மூலமாகவும் மேசராசி என்பர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொதுவான கோச்சார ரீதியான குரு பயிற்சி பலன்களை பார்த்துருக்கீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் கொடுக்குற உங்களுடைய ஆதரவு, நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக், நான் சொன்ன விஷயத்தை வச்சு ஆமாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்கில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மேலும் மேலும் நம்ம கிரகங்களை ஆராய்ந்து உங்களுக்கு பலன்கள் சொல்ல வேண்டும் என்பது எனக்கு இன்னும் கொஞ்சம் என்னை ஆயத்தப்படுத்துதுன்னு சொல்லுவோம். அதாவது என்னை பெருமிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா சில பேர் சில ஜோதிடர்களே என்ன பண்ணுறாங்க, சில நபர்களே என்ன பண்ணுறாங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் கிடையாது, ஜாதக ரீதியான விஷயந்தான் உண்மைன்னு சொல்கிறாங்க. நானும் அதை தான் சொல்கிறேன். ஓகேவா? நான் இல்லைன்னே சொல்லலை. நம்ம சொல்கிறது பொது பலன். 20% வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும். மீதி 80% சுய ஜாதகத்தை செக் பண்ணணும். ஐயா நீங்கள் பொதுவான பலனை இவ்வளோ தூரம் அற்புதமாக சொல்லும்போது சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லா சொல்லுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நம்மகிட்ட நிறைய கஸ்டமர், அதாவது நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் எல்லா நாடுகள்லேருந்துமே நம்மளுக்கு யூடியூப் மூலமாக ஆதரவு வந்துருக்கு. ஸோ அந்த ஆதரவே எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஸோ வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மேலும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். தயவுசெய்து எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. ஏன்னா கால்ஸ் நான் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய வரும். ஏன்னா நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது கால் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 95% கால் பண்ண வேண்டாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக ரீதியான முழு விவரங்களை உங்களுக்கு முன்பதிவு செய்தவர்களுக்கு பலன்கள் கூற நான் காத்திருக்கிறேன். மேலும் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுக்கிறோம். ஸோ யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமாக இருக்கீங்களோ நீங்களும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் போட்டு விடலாம். உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஜூம் மீட்டிங் மூலமாக 1 மணி நேரம் நம்ம ஜோதிட வகுப்பு எடுக்கும். ஃபஸ்ட்டு அடிப்படை வகுப்பு 2வது பேஜ் போய்கிருக்கு. ஸோ கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் உள்ளவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளவும். வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.